முக்கிய செய்தி. சென்னை கோயம்பேட்டில் கார் ஏற்றி இளம்பெண்ணை கொன்றது ஏன் என கொலையாளி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்தி சரவணன் இணைந்திருக்கிறார். சக்தி சரவணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண்ணை காரை ஏற்றி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுமந்த் சக்திவேல் என்பவர் தெரிவித்துள்ள வாக்குமூலத்தின் தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. அது அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு பகுதியில் உள்ள தனியார் பார் ஒன்றில் யான்சி என்ற 18 வயது இளம்பெண் நேற்று நள்ளிரவு மது அருந்திவிட்டு நடனமாடும் போது சுமந்த் சக்திவேல் என்ற தரப்பினருடன் அவர்களுக்கு மோதல் ஏற்பட்டது. இதில் யான்சி தரப்பினரும் சுமந்த் சக்திவேல் தரப்பினரும் இரு தரப்பில் தாக்கிக் கொண்டனர். பின்னர் பவுன்சர்கள் அவர்களை பாரில் இருந்து வெளியேற்றி அனுப்பிவிட்டனர். இதையடுத்து சுமந்த் சக்திவேல் தரப்பினர் காரில் செல்லும் போது யான்சியை இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவரை இடித்து தள்ளியதில் சம்பவ இடத்திலேயே தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு பரிதாபமாக யான்சி உயிரிழந்தார். அவருடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 17 வயது சிறுமி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக கோயம்பேடு K11 போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதையடுத்து புதுச்சேரி பகுதியில் பதுங்கியிருந்த சுமந்த் சக்திவேல் என்பவரையும் அவருடன் சேர்த்து 4 பேர், அதாவது மோகனசுந்தரம், விமல், ராகுல் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இதையடுத்து பாலகுரு, கிஷோர் மற்றும் ஜோஸ்வா ஆகிய 3 பேரையும் சென்னை விருகம்பாக்கம் மற்றும் வலசவாக்கம் ஆகிய பகுதியில் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சுமந்த் சக்திவேல் எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது, எதற்காக காரில் யான்சியை ஏற்றினேன் என்பது தொடர்பான வாக்குமூலத்தை அவர் கூறியதான தகவல் போலீஸ் தரப்பில் இருந்து வெளியாகியுள்ளது. அதன்படி கொலை செய்யப்பட்ட அந்த யான்சி என்ற பெண்ணின் உடல் மீது பாரில் நடனமாடும் போது இவரது கை பட்டதாகவும் அப்போது யான்சியுடன் வந்திருந்த ஆண் நண்பர்கள் இவரை தாக்கியதாகவும் பதிலுக்கு இவர்கள் தரப்பினர் அவர்களை தாக்கியதாகவும் இதுதான் மோதலுக்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த சுமந்த் சக்திவேல் அவர்கள் ஓட்டி வந்த காரானது திமுக கொடி அது மாட்டப்பட்ட ஒரு காராக இருந்தது. இது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான தகவலும் வெளியாகியுள்ளது. காவல்துறை தரப்பில் நம்மளிடம் சிலர் கூறும்போது இது போன்று இரவு நேரங்களில் பார்களில் வந்து செல்லும் இளைஞர்கள் தங்கள் போலீசிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள நள்ளிரவில் மது போதையில் காரை ஓட்டி செல்லும் போது அவர்களை எளிதில் மடக்காமல் இருக்க இது போன்ற பிரபல கட்சிகளின் கொடிகளை தங்களின் கார்களில் மாட்டிக்கொண்டு அவர்கள் பயணிப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கும் தாவேகா மற்றும் எதிர்கட்சியாக இருக்கும் திமுக அல்லது அதிமுக உள்ளிட்ட பிரபல கட்சிகளின் கொடிகளை தங்கள் கார்களில் மாட்டிக்கொண்டால் மது போதையில் செல்லும் போது காவல்துறையினர் பெரிதாக விசாரணை செய்ய மாட்டார்கள் என்பதால் அவர்கள் இது போன்று கட்சி கொடிகளை மாட்டிக்கொண்டு பயணிப்பதாக கூறப்படுகிறது. மற்றபடி கைதான சுமந்த் சக்திவேல் என்பவர் பெரிய அளவில் திமுகவின் பின்புலம் எதுவும் இல்லாதவர் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.